சந்தோஷ் சார் இந்த படத்தில் இல்லாத போன காரணம் வந்து இந்த படம் வந்து எனக்கு ஒரு பைசன் துருவதாக ஹீரோன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஆனால் பட்ஜெட்டாக எனக்கு பெருசாக தேவைப்பட்டுச்சு இந்த படத்தை பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ பிஸ்னஸ்ன்னு பார்த்தா அப்படி ஒரு பிஸ்னஸ் இல்லை. அப்போ நான் அஞ்சனாட்ட சொன்னது ஒன்று தான், இந்த படத்தை எடுக்கணும்னா எனக்கு இந்த அமௌண்ட் இந்த பட்ஜெட் வேணும். பட் இது வந்து ஷூட்டிங் செலவே அதிகமாகும். அப்போ டீமை நான் சின்னதாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணது. டீம் வந்து இப்போ என்னுடைய கேமராமேன் என் ஃப்ரெண்டு, என்னுடைய எடிட்டர் ஃபஸ்ட்டு படம் மாமன் அசிஸ்டண்டாக இருந்த எடிட்டரு, மியூசிக் டேரக்டர் நிவாஸ் பிரசன்னா. இப்போ நான் எல்லாம் ஒரு சின்ன டீமை செட் பண்ணிக்கிட்டு படத்துக்கு நிறைய செலவு, துருவுக்கு கம்மியான சம்பளம் தான், இது எல்லாம் செஞ்சு எதுக்காக பண்ணோம்னா எனக்கு கம்மியான சம்பளம் தான். நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக இது எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை எடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக ரஞ்சித் அண்ணன் நானும் சேர்ந்து முடிவு பண்ணது என்ன அப்படின்னா, டீமை சின்னதாக வச்சுக்கிட்டு, டீமை சின்னதுன்னா பயங்கர திறமையானவர்களை சூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு படத்துக்குள்ளே செலவு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரும் பேசி முடிவு பண்ணது தான். அப்போ உனக்கு ஓகேன்னா நீ உனக்கு அது ஓகேவா, உனக்கு அது கம்ஃபர்ட்டானு கேட்கும்போது எனக்கு அது கம்ஃபர்ட்டாக தோணுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு இவங்க எல்லாருமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஆட்கள். இப்போ துருவுக்கு வந்து பெருசாக ஜெயிக்கணும்னு ஆசை, அவன் திறமையை ஃபுல்லாக வெளிப்படுத்தணும்னு ஆசை, அவன் முழுசாக ஒப்படைக்கிறான், நம்மகிட்ட வந்து ஒப்படைக்கிறான்.